விஜய் இந்த 2026 தேர்தலில் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது அரசியல் அறமற்ற செயல் தான். யார் ஆதரிச்சாலும் சரி. ஏன் அறமற்ற செயல் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே ஒரு முன் அனுபவம் அப்படிங்கிறது வேணும். ஒரு ஒரு அதுக்கான தயாரிப்பு காலம் இல்லது அனுபவ காலம் அப்படிங்கிறது வேணும். அரசியலுக்கு ஒரு நடிகன் வர்றது தப்பான்னா தப்பு கிடையாது. அரசியலுக்கு புதுசா யாரும் வரலாம். அரசியலை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும்னு இல்லை. மக்களோட வழிகளை உணர்ந்தாலே அரசியலுக்கு வரலாம். அரசியலை அண்ணன் திருமா சொல்ற மாதிரி வந்து கத்துக்கலாம், பழகிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அரசியலுக்கு தான் வந்துட்டேன்னு சொன்ன பிறக்கும் அந்த காலகட்டத்தில இருந்து ஆரம்பிச்சாவது மக்களோட பயணிக்க ஆரம்பிச்சிருக்கணும். மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா தெளிவுபடுத்தி அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு கட்சியும் கட்சியோட தலைவனும் நடத்துவாங்களேன்னா அவங்களை ஆதரிச்சு நீ 2026 வந்து எங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுத்துருவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அது எவ்வளவு பெரிய அறமற்ற செயல். விஜய் புதுசா வந்தாரு, வரவேற்போம். அவருக்கான களம் இன்னொரு 5 வருஷத்தை கொடுப்போம். இன்னும் 2026 தேர்தலை நீங்க உங்களோட ஒரு பயிற்சியா தேர்தலை சந்திங்க, நிச்சயம் தோற்பீங்க. எதிர்பார்த்ததோட பலமான அடி விழுக்கும். அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துல கள வேலை செய்யுங்க, மக்கள் கிட்ட போங்க, முழுமையான நிர்வாக கட்டமைப்பை கொண்டு வாங்க, மக்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுங்க, எல்லா வேலையும் செஞ்சு உங்களோட உழைப்ப, கள வேலைய, கொள்கை உறுதிய அந்த 5 வருஷத்துல மக்கள் கிட்ட நிரூபிங்க. நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் கண்டிப்பா நம்பினா உங்களுக்கு வாக்களிக்க போறாங்க. அரசியலை உற்று நோக்கிற ஒரு நபரா, மக்களுக்கான அரசியலை பேசணும் தீர்க்கமான முடிவெடுத்த ஒரு நபரா, மக்களுக்கானது தான் அரசியல் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு நபரா, நம்மளால அரசியல்ல 2026 விஜயை ஆதரிச்சு ஒரே ஒரு தடவை கூட அவர் முதலமைச்சர்னு பேசிடவே முடியாது. அது மிக அரசியல் அறமற்ற செயல் அப்படின்னு அரசியல் வெங்காயம் கருதுது.